இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முதலில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா குறித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது எதிர்க்கட்சிகள் அத்தனை எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை இன்னைக்கு பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி அவர்கள் கைகளில் இல்லாத காரணத்தால் இன்றைக்கி அதை ஜேபிசிக்கு அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். அதனால் இந்த மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அதுவும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதலாக அமர்ந்த அந்த 13 ஜட்ஜஸ் உள்ளடங்கிய அந்த அமர்வில் ஃபெட்ரலிசத்தை எதிர்த்து எதையுமே செய்யக்கூடாது என்பது அடிப்படை என்று தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழலில் இது மாநில உரிமைகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது. ஆனால் அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். அதை தாண்டி இது ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வழிவகுக்கும். இது அடுத்த கட்டம் அங்கு தான் போய் நிற்கும். இது அதனால் நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அவங்க சொல்கிறாங்க இந்த மசோதா கொண்டு வருவதால் தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு. பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை. கிட்டத்தட்ட 7 கட்டமாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நாடு முழுவதும் தேர்தலை அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கேருந்து வரும், அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கேருந்து உருவாக்கப்படுவார்கள். அதனால் இத்தனை நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது, தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இது இருக்கும். 3/2 பெரும்பான்மை இல்லாமல் இருந்துமே இதை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க? ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். அதை தாண்டி எப்படியும் தன்னால் நினச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம், எதிர்ப்போம். இப்போ ஜேபிசிக்கு போகும்போது எந்த அளவுக்கு இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு? ஜேபிசியில் அடிப்படையில் ஒரே இது ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படி தான் அந்த மசோதாவுடைய அடிப்படையே. அதனால் நிச்சயமாக அந்த அடிப்படையையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா? அதனால் ஜேபிசியில் போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகு தான் தெரியும். ஆனால் இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிறோம், கூட்டுக்குழுவுக்கு அனுப்புகிறோன்ற. ஸோ அதில் எதுவும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? அதில் என்ன நிலை? இல்லை ஜேபிசிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், வி அப்போஸ் திஸ் பில். அதனால் இது எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் அனுப்புனா மாறிடும் இல்லை. ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை ப்ரெமிசஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா மேபி வி கேன் திங்க் அபவுட். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம்.
பெரும் சர்ச்சைகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது மட்டுமல்ல, மாநில கட்சிகளை வலுவிழக்கச் செய்யும் என்றும் அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நமது நாட்டை கொண்டு செல்லும் என்று பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் திமுக நாடாளுமன்ற எம்பி கனிமொழி. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.